கர்த்தர் வந்துட்டாரு. முகத்துல சர்வ லட்சணமும் இருக்கு. எடுத்துட்டு போய் கொடு. குடுமா. கேக்கையும் வைனியும் முதல்ல இயேசுவன் நடிக்க போற கெவினுக்கே குடுமா. ஏய், அண்ணா இதெல்லாம் குடிக்க மாட்டாரு. அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம். பார்த்துக்கிட்டே இருக்காம ரூம் போய் காமிடா. இந்த கேரக்டருக்கு கண்டிப்பா நான் தான் நடிக்கணுமா? இது அந்த பீட்டரை நடிக்க சொல்லாமே. அந்த கேரக்டருக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இந்த ஓல்டு கெட்டப்பெல்லாம் போட்டு வரும்போது என்னோட ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. குழந்தை இயேசு வேஷம் போடுறீங்களா? இங்க பாரு, இந்த ஃபாதர் நல்லா பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிட போறேன். அதுக்கு அந்த ஒரு கேரக்டர் மட்டும் இல்லையே, ஒவ்வொருத்தரும் 2-3 கேரக்டர் பண்றோம்ல, அப்புறம் என்ன? அப்படின்னா சரி. இப்படி கடைசி வரைக்கும் வயசானவனா நடிக்கிறதுக்கு என்னால முடியாது. ஆமா ஃபாதர், இந்த கர்த்தரா நடிக்க வந்திருக்கிற கெவின் இதுக்கு முன்னாடி ஏதாவது நடிச்சிருக்காரா? கூச்ச சுபாவம் உள்ளவர் மாதிரி தெரியுது. ஒருவேளை ஸ்டேஜ்ல வந்து அப்படியே நின்றுவானாடா? ஐயோ ஃபாதர், பெருசா எக்ஸ்பிரஷன்லாம் இல்லல்ல, பொறுமையா நின்னு டயலாக் டெலிவரி பண்றது தானே. அதெல்லாம் அந்த கெவின் பாத்துக்குவான். எப்படியோ என் மனசுல நினைச்ச உருவம் கிடைச்சிருக்கு. நல்ல அமைதியான குணமும் இருக்கு. இந்த காலத்துல ஒரு வைன் கூட குடிக்காத நாடகம் நடிக்கணும் எவனாவது இருக்கானா? அதுவும் சரிதான். என்ன கோபி, வணக்கம் ஃபாதர். லைட் சவுண்ட்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணிடு. என்ன? சரி. சத்தம் எல்லாம் பயங்கரமா இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு சவுண்டும் சும்மா இடி மாதிரி இருக்கணும். ஃபாதர், ஃபாதர். என்னடா ஃபாதர், அந்த இயேசுவா நடிக்க வந்திருக்கிற கெவின் 12 சிஷ்யமார்களையும் தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன சொல்ற? என்னாச்சு? அந்த ஆளோட பேக்ல வச்சிருந்த சரக்கை யாரோ குடிச்சிட்டாங்களாமா. சரக்கா? சீக்கிரமா போலன்னா இயேசு யூதாஸ போட்டு தள்ளிடுவாரு. என்னோட சரக்க எடுத்தவன் எவன்டா? சொல்றா. இங்க எவன்டா என் சரக்கு எடுத்தது? சொல்லுங்கடா. ஐயோ கெவின், நான் அதை கையால கூட தொட்டதில்ல. அப்புறம் எவன்டா எடுத்தது? சொல்லுங்கடா. நீயா? அண்ணன் பேக்க திறந்து எவன்டா அந்த பொருளை எடுத்தது? வீட்டோட பத்திரம் தொலைஞ்சா கூட அவர் ஏத்துப்பாரு. ஆனா இதை கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாரு. நீங்களும் உங்க நாடகமும். என்ன பண்றன்னு பாருங்கடா. ஃபாதர், நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். என் பேக்க திறந்து என்னோட சரக்கை எடுத்தவன் எவனு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்லனா இங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுவேன். ஐயோ கெவின், பிரச்சனை பண்ணாத. ஃபாதர், பிரச்சனை பண்றது நான் இல்ல, இவனுக்கு தான். பின்ன யாரால தான் தாங்கிக்க முடியும் ஃபாதர்? 12 மணிக்கு முன்னாடி எங்கயாவது சரக்கு அடிக்குமா? அண்ணன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பேக் அடிச்சிட்டு தான் சாப்பிடுவாரு. இப்ப என்ன பண்றது? ஃபாதர், என்னால சரக்கு அடிக்காம இருக்க முடியாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு சரக்கு வந்தே ஆகணும். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு தானே கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது கர்த்தரா நடிக்க வந்தவன் பொருளையே திருடினா எப்படி? எனக்கு இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அந்த ஊதுற மிஷினை கொண்டு வந்து எல்லாரையும் ஊத வச்சு செக் பண்ண போறேன். அப்படி எல்லாம் பண்ண நீங்க வேண்டாம் சொல்ல விட்டுற முடியுமா? டேய் வாடாங்க, வாடா ஊதுறா. ஐயோ கர்த்தரே. ஐயோ போது, நிறுத்துங்க கெவின். எப்படி ஃபாதர் இவனுங்களை வச்சு நாடகம் நடத்த முடியும்? எங்க இருந்து புடிச்சுக்க ஃபாதர் இந்த திருட்டு ராஸ்கல்கள் எல்லாம்? வாடா. அண்ணா, எங்க போறோம்? எங்கேயாவது சரக்கு கிடைக்குதான்னு பாப்போம். 12 மணிக்கு முன்னாடி எங்கண்ணா கிடைக்கும்? சரி, பிளாக்ல கிடைக்குதான்னு பாப்போம். கர்த்தரே, ஃபாதர், கர்த்தரா நடிக்க வந்தது இந்த கெவின் தானா? ஆமா. இவர் எனக்கு நல்லாவே தெரியும். இவர் யாருன்னு நினைச்சீங்க? இவரே எங்க ஊர்ல ஒரு பெரிய ரவுடி. கெவின் சொல்லப்படுற ஒரு பக்கா கிரிமினல்.
ஃபைட்டை முடிச்சுட்டு எப்பவும் கடல்ல குளிப்பாரு. பிரச்சனையில மாட்டிக்காம அவர் எப்படியாவது இங்க இருந்து அனுப்புறது தான் நல்லது. என்னெல்லாம் சொன்னாரு? தெய்வீகமான முகம், அமைதியான குணம், நல்ல கர்த்தர்.